முதலமைச்சர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, இனி சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் ஆளுநர் உரையே இல்லாமல் இந்த நிகழ்வை தொடங்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அதே மாதிரி ஒத்த கருத்துடைய கட்சிகளை எல்லாம் இணைத்து அதை நாடாளுமன்றத்தில் திமுக முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் இந்த கேள்வியை கேட்டாலும் ஸ்ட்ரைட்டாக ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது பாஜக ஆட்சியில் இருக்கிற வரையும் இதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலாக 29 ஒரு ஆட்சி மாதிரி ஒரு யூபிஏ கவர்மெண்ட் மாதிரி வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவரையும் இது வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. இப்போது ஜவஹர்லால் சொன்னார், இது மாதிரி கவர்னரோட அதிகாரத்தை பற்றிலாம் விஷயங்கள் சொன்னார். அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக 1949 அரசியல் நிர்ணய சபையில் தெளிவாக என்ன சொன்னார்னா, கவர்னருக்கு ஹி ஹாஸ் நோ ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் ஹிம்செல்ஃப். அவராகவே எந்த ஃபங்க்ஷனையும் டிஸ்சார்ஜே பண்ண முடியாது. அப்போது அவர் இன்னொருத்தர் நம்பியிருக்கார். யாரை நம்பியிருக்கார்? கேபினெட்டை நம்பியிருக்கார், அமைச்சரவை தீர்மானத்தை நம்பியிருக்கார், சட்டசபை தீர்மானத்தை நம்பியிருக்கார். அவருக்கு நோ ஃபங்க்ஷன்ஸ் அட் ஆல். ஹி ஹேஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். என்னென்னா, புது கவர்மெண்ட் வந்தபோது யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது, யாரை முதல்வர் ஆக்கிறது, இல்லை நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா மேலே ஜனாதிபதிக்கு ரிப்போர்ட் எழுதுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் அவருக்கு எந்த விதமான ஒரு சுயமாக எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கல. அவர் கவர்மெண்ட்டோட இதை ஃபிகர் ஹெட்டாக இருக்கார். ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு ஃபிகர் ஹெட்டாக இருக்கார். அவருக்கு சுயமாக எந்த அதிகாரமும் கிடையாதுன்றது தான் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. அம்பேத்கரை மதிக்கிற எல்லாரும் ஏற்றுக்கணும், கவர்னர் ரவி ஏற்றுக்க மாட்டாருன்னா அவர் அம்பேத்கரை மதிக்கல, அவர் பேரை சொல்லலை. ஆனால் அவருக்கு இது பொருந்தாது நான் சொல்கிறது. ஸோ அந்த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சட்டசபை கூட்டாத இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. 93-96 சென்னாரெட்டி கவர்னர், அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அவர் சுப்பிரமணிய சாமி விஷயத்தில் பர்மிஷன் கொடுத்துட்டார் கேஸ் போடுறதுக்கு. ஜெயலலிதா கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. கவர்னரை அவங்களோட பவர்ஸை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டசபை கூட்டுறது போன்ற விஷயங்களில் அவருக்கு இருக்கிற பவர்ஸை தூக்கணுன்ட்டு கோர்ட்டுக்கு போனது யார்? ஜெயலலிதா. இதை அதிமுக காரங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஜெயலலிதா தான் கோர்ட்டுக்கு போனாங்க. சென்னாரெட்டி இது மாதிரிலாம் கவர்னருக்கு இந்த பவரே இருக்கக்கூடாது அப்படின்னு, சாங்ஷன் பண்ணுற பவரும் இருக்கக்கூடாது, ஊழல் வழக்குகள் இதெல்லாம் போனது ஜெயலலிதா. அதனால் அதிமுக இதை பற்றி பேசுறதுக்கான உரிமை கிடையாது என்பது என் கருத்து. இன்னொரு விஷயம், ஆக்கப்பூர்வமான ஜனநாயகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி நீங்க பேசக்கூடாதுன்னு அதிகாரமே இல்லைன்னா அதுக்கான காரணம் சொன்னார். ஏன் பேசக்கூடாதுன்னு குறிக்கிடாம சில கருத்துக்களை பொதுச்செயலாளர் என்ன சொல்லி இருக்கார், பேசி முடிக்கட்டும், அதை நான் பதிய வைக்கணும். பேசுவோம். இவங்க தலைவியாக ஏற்றுருக்கிற ஒரு தலைவி கடந்த கால செயல்பாடு சொன்னது, அவங்க அதன்படி தான் நடக்கிறாங்க. உங்கள்கிட்ட வழியில் நடக்கிறோம் தானே சொல்கிறாங்க. அதனால் நம்ம பண்ணதான் நம்ம சொல்கிறோம். நம்ம அது சொல்கிறது தப்பு இருக்குது சார்.